ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பாடகர் வேல்முருகன் முருகர் பாட்டை ரீமேக் பண்ணி தளபதிக்காக ஒரு பாட்டை பாடிட்டாரு. அது பெரிய சர்ச்சையா போயிடுச்சு. திரும்பி மன்னிப்புலாம் கேட்டுட்டாரு. வேல்முருகன் மன்னிப்பு கேட்டது பத்தாது. அங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல தலைவர்ல இருந்து அத்தனை பேரும் அவங்க பொது மன்னிப்பு கேட்கணும். கேட்பாங்களா? தப்பு அப்படின்றது வேல்முருகனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா? உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? உரைக்கலையா அவங்க மூளையில அது தப்புன்னு? கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லாம ரசிகர்கள் அவங்க கிட்ட போயிட்டு கொள்கைன்னு கேட்டா கொள்கை அப்படின்வாங்க. அவ்வளவுதான். அது வெறும் ரசிகர் மன்ற கூட்டங்களாகத்தான் இருக்கு. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க கட்சி கூட்டம் 3வது ஆண்டு விழா அப்படின்னு. என்ன வேணா சொல்லுங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் ரசிகர்கள். கள நிலவரமே தெரியாது. ஏங்க கள நிலவரம் தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க. களமே தெரியாது அவருக்கு. டிவியை பார்த்து செய்தி தெரிஞ்சுக்கணும் அதுவும் தெரியாது. ஏங்க அவர் டிவியை பார்த்தா என்ன பார்க்க போறாரு? அவரு ஒருவேளை போகோ சேனல் பார்ப்பாரோ இல்ல கார்ட்டூன் நெட்வொர்க் பார்ப்பாரோ? இவரை வெளில வாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் வெளில வாங்க அப்படின்றாரு. அப்ப எல்லாரும் வரணும். இவர் வரமாட்டாரு. எல்லாம் கொண்டு வந்து ஓட்ட கொட்டணும். இவர் சிஎம்மா பனையூர்லயே பதவி ஏற்றுக்கணும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரு. எப்படி மந்திரி சபை கூட பனையூர்லயே நடக்குமா இல்ல ஜார்ஜ் கோட்டைக்கு வருவாங்களா? 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் சினிமாக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவின் 3ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடி முடிச்சுட்டாங்க பனையூர்ல. 3வது வருஷம் ஆயிடுச்சா? ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா போச்சு. அந்த ஆட்டம் பாட்டத்திலையும் ஒரு செக் வச்சுட்டாங்க முருகர் பக்தர். என்னடான்னு பார்த்தா பாடகர் வேல்முருகன் முருகர் பாட்டை ரீமேக் பண்ணி தளபதிக்காக ஒரு பாட்டை பாடிட்டாரு. அது பெரிய சர்ச்சையாக போயிடுச்சு. திரும்பி மன்னிப்புலாம் கேட்டுட்டாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? 3ஆம் ஆண்டே முதல் சர்ச்சை. முதல்ல ஒரு விஷயம், அதாவது தாவேகாவுக்கு ஒரிஜினலாக எந்த கொள்கையுமே கிடையாது. அவங்க திமுக கிட்டேருந்து கொள்கையெல்லாம் அப்படியே களவாண்டு போயிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சரி மற்றவங்களும் சரி ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன அவங்கள விடுங்க, அவங்க கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லாமல் ரசிகர்கள் அவங்க கிட்ட போயிட்டு கொள்கைன்னு கேட்டால் கொள்கை அப்படின்வாங்க. அவ்வளோதான். அந்த லெவலில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. இப்போது இந்த பாட்டை பாடும்போது சரி அவர் ரீமேக் பண்ணி பாடியிருக்கார். இது முருக பக்தர்கள் மட்டும் இல்லை, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்துக்களை புண்படுத்துவதாக இருக்கின்றது. அவர் தரப்பில் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கார். அதை கேட்டுக்கின்னு ரசிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? இல்லைங்க நாங்கள் ரசிக்கலைங்க, நாங்கள் சும்மா தான் இருந்தோன்னு முட்டு கொடுக்க வந்தாங்கன்னா அது தப்புன்றது உங்கள் மூளையில் உரைக்கலையா? யாராவது சொல்லணுமா அவங்களுக்கு? இந்த மாதிரி பாடுறாரும்போது ஏங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஒரு முருகருடைய பக்தி பாடல் அது. அதை போயிட்டு நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனான இங்கே தான் சிக்கல். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் யாரு? புறாவுக்கே பெல் அடிச்சவர்ல. அதனால இவங்க இது பத்தாது இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேல்முருகன் மன்னிப்பு கேட்டது பத்தாது. அங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல தலைவர்ல இருந்து அத்தனை பேரும் அவங்க பொது மன்னிப்பு கேட்கணும். கேட்பாங்களா? சார் இப்ப இங்கதான் ஒரு டவுட் வருது சார். என்னன்னா பனையூர்ல யார் போனாலுமே ப்ரிப்பேரோட போவாங்க. தளபதியிட்ட பேசணும், தளபதியிட்ட இது பண்ண போறாங்க அப்படின்னா முன்கூட்டியே சில டேட்டாஸ்லாம் இதுதான் பண்ண போறீங்க, நீங்க இங்கே தான் நிற்கணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் இருக்கும் ஒரு லீடரை பார்க்குறப்ப. அப்போ ஏற்கனவே வேல்முருகன் சொல்லியிருப்பார்ல நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரா? நிச்சயமா சொல்லியிருப்பாரு. அங்கே என்ன சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரும் மேடையில் ஏற்றுருவாங்களா? நீங்கள் என்ன பேச போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஆனால் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை விட ஒரு படி மேலே போய் நான் புகழணும், அதுக்கு மேலே நான் புகழணும், இப்படித்தான் அங்கே ஓடி நிற்குது. இங்கே அங்கே போட்டியே அதுதான். அங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அட்லீஸ்ட் மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னாலும் ஒன்ன நம்பி படம் எடுத்து ஒருத்தன் உட்காந்து நிற்கிறான் பாரு, அவனுக்காகவாது குரல் கொடுக்கணும். இந்த அக்கறை கூட கிடையாது அந்த கும்பல் கிட்ட. அது வெறும் ரசிகர் மன்ற கூட்டங்களாகத்தான் இருக்கு. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க கட்சி கூட்டம் 3வது ஆண்டு விழா அப்படின்னு. என்ன வேணா சொல்லுங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் ரசிகர்கள் கை தட்டிக்கின்னு எங்க ஹீரோ இவ்வளவுதான், அவர் டான்ஸ் ஆடுவார், இதுக்கு மேல சொல்லுவாங்க. ஏன்னாங்க அவங்க மக்களுக்கு என்ன பண்ண போறாரு? என்ன நினைக்கிறீங்க? அவர் மட்டும் சிஎம் ஆயிட்டாருன்னா, சிஎம் ஒரு டான்ஸ் ஆடினாருன்னா அகில உலகத்திலேயே டான்ஸ் ஆடுற சிஎம் நீங்க பாத்திருக்கீங்களா? இப்படி கூட அவங்க கேட்டாலும் கேட்கலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற என்னவா? வேற என்ன தெரியும் அவருக்கு? சொல்லுங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு பா தம்பி, கேமரா ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ண? எழுந்து போடான்னு சொல்லுவியா மாட்டியா? இப்படி ஒரு பேட்டி குத்துக்கிறாங்க. இதை வேற முட்டு குத்துக்கிறாங்க. அந்த பேட்டி எடுத்துட்டு போனா இருப்பாரு ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட். அவர் என்னவோ உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு புதுமை பண்ணிட்டா மாதிரி. அங்கங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் செகண்ட் வேர்ல்டு வார்லையும் சண்டை நடக்குது, குண்டு உழுந்து நிற்குது. அந்த நேரத்திலேயே கேமராவை தூக்கிட்டு போன
அந்த வார் கரஸ்பாண்டன்ட்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. இவர் என்னடானா கேமராவை ஆஃப் பண்ணிட்டு டேப் ரெக்கார்டர் இல்லாமல் ஏதோ ஒரு பேட்டி எடுத்துட்டு வந்தாராம், அதை பெருசாக சொல்லின்னு தெரியறாரு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு நாங்கள் பார்த்தா என்ன ஆகிட போகுது? எல்லாம் எழுதி கொடுத்த A4 ஷீட்டு பார்க்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, வேற எதுவும் தெரியாதா? அப்போது இவ்வளோலாம் வெயிட் பண்ணி யார் யார் என்ன பேசுவாங்க, அதுவும் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் தெரியாமையா மேலே அமைச்சிருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பேக்லாஷ் வரும்னு எதிர்பார்க்கல அவங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் பலியாடு, நீ மன்னிப்பு கேட்டிருப்பா அப்படின்னு. இவர் யாரு? அதான் புறாவுக்கே பெல் அடிச்சவர், அவரெல்லாம் மன்னிப்பு கேட்பாரா? அவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார், வாயே திறக்க மாட்டார். மிஞ்சி மிஞ்சி போனா இது பெரிய விஷயம் ஆச்சுன்னா ஒரு 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார். நான் அது யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு. அதுவும் அந்த வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாமெல்லாமே வந்து ஒரு 4K குவாலிட்டியில் பேக்ரவுண்ட்லாம் அழகாக வச்சு அந்த பிஜிஎம்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணின்னுக்கிறோம். இவர் எப்பேற்பட்ட உச்ச நட்சத்திரம்னு வேற சொல்லிக்கிறாரு. 500 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறத விட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு அழகாக ஒரு பேக்ட்ராப் போட்டு அது நல்ல குவாலிட்டியோட வீடியோ ரிலீஸ் பண்ணக்கூடாது? இதுக்கும் யாராவது ப்ரொடியூசர் வந்தால் தான் பண்ணணுமா, அடுத்தவங்க செலவில் தான் பண்ணணுமா? ஸோ இதுதான் அவர் பலிகடா ஆக்கப்பட்டார் வேல்முருகன். ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இவர் மன்னிப்பு கேட்கணும். பார்த்து ரசிச்சிங்கல்ல, அட்லீஸ்ட் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்கல்ல, அப்பவே எழுந்து வந்து மோடி அவர்கள் எடுத்துக்காங்க, யாராவது காலில் விழறாங்கன்னு சொன்னா தடுத்துருவாரு, மீறி விழுந்துட்டாங்கன்னா இவருக்கு அப்புறம் காலில் விழுவார். அப்ப அதே மாதிரி இது தப்பு அப்படின்றது வேல்முருகனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா? உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? உரைக்கலையா அவங்க மூளையில அது தப்புன்னு? அதுதான் தாவேக தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவர் ஜோசப் விஜய், அதனால வந்து பாஜகவினர் வந்து இந்த இந்துத்துவ அஜெண்டாவை விஜய் மேலே புகுத்த பார்க்குறாங்க, விஜய்க்கு எதிராக இந்த விஷயங்கள் செய்கிறாங்கங்கிற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. வேல்முருகன் என்ன பாஜகலேருந்து வந்தவரா? உங்க கட்சிக்காரர் தானே, உங்க ரசிகர் தானே அவரு. அவர் பாடினது தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருக்காருல, தப்பா இல்லையா எனக்கு அதை சொல்லுங்க. இல்ல அவரே ஒத்துக்கிட்டாரு, உண்மைதான் தப்புன்னு அவர் ஒத்துக்கினார்ல. அப்ப தப்புன்னும் போது கூட இருந்தவங்களும் அதுக்கு பொறுப்பா இல்லையா? பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. இல்லைன்னா அவர் ஜோசப் விஜய் நாளைக்கு சொல்லுங்க, இல்லைங்க அது தப்பு கிடையாதுங்க, இது பாஜகவினருடைய சூழ்ச்சி, அவர் வேல்முருகன் மன்னிப்பு கேட்டது தப்பு அப்படி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பாஜக சூழ்ச்சின்னா எப்படி வேல்முருகனை வந்து பாஜகலேருந்து அமுச்சு விட்டாங்களா? ஏன் அட்லீஸ்ட் பாஜகலேருந்து வந்ததா கூட இருக்கட்டும், அவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லா கூட இருக்கட்டும், அவங்க தான் சதி பண்ணி வேல்முருகனை அமுச்சு வச்சுக்கிறாங்க. பாடும்போது காதுல உழல, அப்ப தெரியாதா? புத்தி வேலை செய்யலையா? அதுதான் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒரு கிறிஸ்தவருங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்குலாம் வந்து பாஜகவும் இந்துத்துவாவை சேர்ந்தவரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டாரு. பாருங்க, இவர் விஜய் கிறிஸ்தவரா இல்ல அவர் இஸ்லாமியரா இல்ல ஜைனரா புத்தரா, அது இஷ்யூ கிடையாது. பாடின பாட்டு சரியா தப்பா, எங்க பாடி இருந்தாலும் இதுதான் கேள்வி. இப்ப வேல்முருகன் பேரை பார்த்தாலே தெரியுது. இப்ப அதெல்லாம் கேள்வி கிடையாது, பாட்டு சரியா தப்பா. அந்த மாதிரி வந்து அதுல விஜய தளபதியை வந்து முருகனுக்கு ஈக்குவலா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பாடினது சரியா தப்பா, இதுதான் கேள்வி. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் தவறுனால தானே அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். விஜய் எந்த மதமா இருக்கட்டும், இல்ல எனக்கு மதமே கிடையாது, ஜாதி கிடையாது, இல்ல வித்தியாசம் கிடையாது, எதை ஒன்னா சொல்லட்டாங்க, அவர் யாராக இருந்தாலும் பாடினது சரியா தப்பா, இதான் கேள்வி. அப்ப அது வந்து தப்பு அப்படின்னும் போது பார்த்துட்டு சும்மா இருந்தவங்களும் தப்பு தான். அப்ப அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏன்னா எதுவா இருந்தாலும் தலைவர் தான் பொறுப்பு, புரியுதுங்களா? இப்போ அந்த இடத்துல வந்து தளபதி விஜய்க்கு பதிலா எங்க தளபதி ஸ்டாலின் அப்படின்னு பாடிந்தா சும்மா இருந்திருப்பாங்களா இவங்க? அந்த இடத்துல போயிட்டு இல்ல தளபதி உதயநிதின்னு பாடிந்தா சும்மா இருந்திருப்பாங்களா இவங்க? எனக்கு பதில் சொல்லுங்க சார். அப்ப இவரை பத்தி பாடினா மட்டும் அந்த கோபம் அந்த ஆதங்கம் இருக்குல்ல. அப்ப மற்றவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் போது நீங்க பார்த்து ரசிச்சுன்னு சும்மா இருந்துட்டு இப்ப வந்து பாஜகவோட சூழ்ச்சி அப்படின்னா பைத்தியகாரத்தனமா இல்ல? ஏன்னா எல்லாருமே அவங்க ரசிகர் மன்றத்தை மாதிரி பைத்தியகாரங்களா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பொதுமக்களை பார்த்து? அதே போல் குறிப்பிட்டு வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டாலும் இன்னும் சிலர் வந்து இந்த நொடி வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் வந்து ஒரு நடிகரை தான் பார்க்குறாங்க. நடிகர்னு தான் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இப்போ நடிகை குஷ்புவாக இருக்கட்டும், இல்லை திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்த இதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் மேடையில், நான் சினிமாவை விட்டாலும் என்னை விமர்சிப்பவர்கள் சினிமாவை விடுவதில்லைங்கிறாரு. ஏன் சார் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். இன்னும் வந்து என்னை சினிமா நடிகராகவே பார்க்குறாங்கன்னா அதுதான் உண்மை. இவர் அரசியல்வாதியாக என்ன பண்ணார்னு சொல்லுங்கள். இப்போ இந்த 3வது ஆண்டு விழா நடந்தது இல்லை, எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? எல்லா கட்சியும் வரிஞ்சு கட்டின்னு வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இங்கே வந்து சரி எப்படி வேலை செய்யணும், என்ன மாதிரி பண்ணணும், இதை பற்றிலாம் ஒன்றும் பேச்சு கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் என்ன, எந்தெந்த பிரச்சனைகளை கொண்டு போகணும், அதெல்லாம் கிடையாது. இந்த
குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பிறந்தநாள் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க டான்ஸ் ஆடிட்டு போவாங்க, பலூனை கட்டிட்டு கேக்கு சாப்பிட்டு போவாங்கல்ல. அதுதான் அங்கே நடந்தது. யார் பிரச்சனையை பற்றி, மக்களுடைய பிரச்சனையை பற்றி என்ன பேசினாங்க அவங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இல்லை, அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்குறீங்க, கண்டிப்பாக நிச்சயம் தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்கு மக்கள்லாம் வெளியே வருவாங்கங்கிறாரு. இவர் வரமாட்டாரா? அப்போ மக்கள் தான் வெளில வரணுமா? ஏங்க நீங்க வீட்டு வெளில வாங்க, இல்ல வீட்டுக்குள்ளேயே இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. அளவுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறாரு சார். பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே கூட இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. ஏன்னா 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் உங்களை சீந்த போறது கிடையாது. நீங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறீங்க. ஏன்னா நான் சினிமாவை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க. அதனால மறுபடியும் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த சுறா, புலி இந்த மாதிரி தான் எல்லா படமும் போகும். எழுதி வச்சுக்காங்க. 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா டப்பா படத்துல நம்பர் 1ல இருக்கும் அவர் படம். அதுல சந்தேகமே வேணாம். அப்புறம் நான் வந்து அரசியல்வாதி ஆயிட்டேன் அப்படின்னா, எங்க அரசியல்வாதியா நீங்க? அரசியலை பத்தி நீங்க பேசவே இல்லையா? இல்ல, அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜய் நம்புறாங்க, என்ன வந்து ஆட்சி கட்டில் அமர வைப்பாங்கிற ஒரு பெரிய 200% கான்ஃபிடென்ட்டோட அவர் இருக்காரு. ஆமா, அந்த அந்த நம்பிக்கைன்னு சொல்றேன் இல்லையா, இது வந்து உங்களுடைய அந்த ரசிகர்கள் மட்டும்தான் அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவங்க தான் கூட உக்காந்தீங்க, தலைவா யார் தெரியுமா தலைவா, 45% வந்துச்சு தலைவா, 50% வந்துச்சு தலைவா. இப்ப சொல்றாங்க நாங்க யாரோடையும் சேர்ந்து இருக்க மாட்டோம். யார் உங்களை சேர்த்துக்கினாங்க? இல்ல யார் உங்களோட சேர போறேன்னு சொன்னாங்க? ஒரு கட்சி, ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது உங்களோட வந்து சேர்ந்துதா? இப்போ கேப்டன் எடுத்துக்கங்க, அவர் வந்து தில்லா நின்றாரு, 8.something% வாங்கினாரு, அதுக்கப்புறம் கூட்டணிக்கு போனாரு, அதுக்கப்புறம் அந்த கட்சி ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. சரியா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் போது ஒரு 4-5 பேரை கூட சேர்த்துப்பாங்க. இப்போ இவங்களோட எந்த ஒரு கட்சி வந்து சேர்ந்ததுன்னு சொல்லுங்க. இப்போ இதுல அவர் சொல்றாரு அதிமுக ஊழல் கட்சி. சரியா? அப்ப செங்கோட்டையன் யாரு, எங்கேருந்து வந்தாரு? இல்லை சார், அந்த கேள்விக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, விசில் சத்தம் வந்து விண்ணை பொழக்குமா, அதாவது அவங்க விசில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஜார்ஜ் கோட்டையில் போய் ஆட்சியில் உட்காந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது கேள்வியும் நானே பதிலும் நானே இருந்தால் நான் என்னத்தை சொல்றது யா சார்? அதாவது நடிகனாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த சினிமாவுடைய வெற்றி எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, FTFSல பாருங்க, அப்படியே சும்மா ரசிகர்கள்லாம் சில்லறையை செதற விடுவாங்க, விசில் அப்படியே காதை கிழிக்கும். விசில் மட்டுமா காதை கிழிக்குது, சீட்டு கூட தான் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு சில தியேட்டர்ல. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்படி சில்லறையை செதற விட்ட எத்தனையோ படம் ஊத்திக்கின்னு டப்பாக்குள்ள போயிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இதுக்குன்னே சில பேர் இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. முதல் நாள் வசூல் இத்தனை கோடி, 2வது நாள் வசூல் இத்தனை கோடி, இதோ இதை பீட் பண்ணிடுச்சு, அதை பீட் பண்ணிடுச்சு அப்படின்வாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன கன்றாவியா எனக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு, இல்லை 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு, ஏன் 20-25 வருஷம் கழிச்செல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் அந்த படத்தில் எங்களுக்கு லாஸு அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படம்னு நினைக்கிறோம், அந்த படத்தோட ப்ரொடியூசர் 20-25 வருஷம் கழிச்சு வந்து, இல்லைங்க அந்த படத்தில் எங்களுக்கு நஷ்டம் தாங்க, பைசா வரலங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த விசில் சத்தத்தை மட்டுமே வச்சுக்கின்னு நாங்கள் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடுவோம்னு சொன்னால், அப்புறம் அவங்கள நீங்கள் சினிமா நடிகராக தான் இருக்கீங்க, அரசியல்வாதியா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? ஒரு மேடையில் சொல்கிறார், தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக வலுவான கட்சியாக வளர்ந்துருக்கான் தாவேகா. என்னுடைய டெய்லி பஞ்ச் சேனல் இருக்குல்ல, இதுதான் வந்து அகில உலகத்திலேயே நம்பர் 1 சேனலாக இருக்கு. ஏன் நம்ப மாட்டீங்களா? நான் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால என் சேனலை பற்றி நான் சொல்லாம வேற எவன் சொல்லுவான்? இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்குது ஆச்சரியம்? திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு திருக்குறளை வடிவமைச்சிருந்தாரு, அதை கேட்டிங்களா? பார்த்தேன். இது வந்து மறுபடியும் வந்து தேவையில்லாமல் சிக்கல். நீங்கள் திருக்குறள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? புதுசாக ஒன்று எழுதுங்க, சொந்தமாக யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த கடவுள் எதுக்கு மூளைன்னு ஒன்று கொடுத்துக்கிறார் மனுஷனுக்கு? யோசிக்கிறதுக்கு தானே. எல்லாமே அடுத்ததை காப்பி அடித்து தான் பண்ணணுமா? கொள்கைன்னு வந்தால் திமுக கொள்கை. இப்போ இந்த தமிழ் சமீபத்தில் இந்த பொங்கல் வந்தது இல்லையா, அப்போ வந்து இந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த தடவை பொங்கல் வந்து தமிழ் புத்தாண்டு ஆயிடுச்சான். 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு, அதுல வந்து சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு. இந்த தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்றத ஆரம்பிச்சதே திமுக. இப்ப அவங்களே சும்மா இருக்காங்க. இப்போ இவர் அதை எடுத்துக்கின்னு, இப்ப புரியுதுங்களா, எதுவுமே சொந்தம் கிடையாது, சினிமா தான் காப்பி அடிச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. இவர் சினிமான்னு சொல்லல, மொத்தத்துல சொல்றேன். அப்படி இருக்குச்ச இந்த மாதிரி கொள்கையிலேருந்து எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருந்தீங்கன்னா, அப்ப சினிமா பாணியில தான் நீங்க ஒன்னும் இருக்கீங்க, அரசியல்வாதியா வரல. என்னைக்கு சொந்தமா யோசிக்க போறீங்க? அதான் அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சி திமுக கட்சியை வந்து இப்போ ஆளுகின்ற கட்சி திமுக அராஜகம் பண்ணுதுன்னு நாங்கள் திமுகவை மட்டும்தான் விமர்சிப்போங்கிற
ஒத்த குறிக்கோளோடு அவங்க இருக்காங்க. இப்போ அதுதான் நான் கேட்குறேன், திமுகவை மட்டுமே தானே அவங்க விமர்சிக்கிறாங்க, பாஜகவை விமர்சிப்பதில்லை ஒரு கருத்து இருந்தாலும் அதை தவிர்க்கிறாங்க எல்லா மேடைகள். சார் நான் ஒன்று சொல்லிட்டா, எனக்கு ஐபிஎல் இப்போ வரப்போகுது, அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா அதை பாருங்க, போன தடவை கப் அடிச்சது ஆர்சிபி, அதனால அவங்களோட மட்டும்தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுவோம், மற்றதெல்லாம் ஆட மாட்டோம். நான் தம்பி லீக் மேட்ச்சில் எல்லா டீமோடையும் நீங்கள் ஆடணும், ஜெயிச்சவனும் பாயிண்ட் வாங்கணும், அப்போதான் நீங்கள் வந்து ஃபைனலிஸ்டோட போவீங்க. எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஆர்சிபி மட்டும்தான் உக்காந்துருந்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் உக்காந்தீங்கன்னு அதுக்கப்புறம் அது என்னது ஃபேர் பிளே அவார்டா அது கூட கிடைக்குமான்னு தெரியாது. நீங்க நினைச்சிக்கங்க எனக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு மக்கள் நினைக்கணும்ல. முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு தெரியும். வெறும் விசில மட்டுமே வச்சுக்கின்னு அங்க வர ரசிகர்கள் ஆஹா ஓஹோன்னு போடுறதை வச்சுக்கின்னு மட்டுமே நாங்க சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு போனாங்க. இப்போ ஆதவர்ஜுனா இருக்கட்டும், எல்லா முன்னணி தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜயனுடைய வருகையில தமிழ்நாடு அரசியல் களமே குழம்பி போயிருக்கு, ஒரு அச்சத்தில் இருக்காங்க எல்லா கட்சியும்ங்கிறாங்க. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறார் ஆதவ் ஒவ்வொரு பேட்டியிலையும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு, ஏற்கனவே சொன்ன வாக்கு சதவீதத்தோடு இன்னும் டபுள் மடங்கு சொல்றாரு. என்ன அடிப்படையில் பேசுறாங்க அவங்களாம்? முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு, அதையே நான் ஏற்றுக்க மாட்டேன். இரண்டாம் கட்ட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுங்க. முதல் கட்ட ரசிகர் அப்படின்னா விஜய்க்கு முதல் ரசிகர் அவரே தான், அதுக்கப்புறமா தான் இவங்கெல்லாம் இரண்டாம் கட்ட ரசிகர்கள். ஏன்னா இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, சினிமா நடிகர்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து வெளியவே வரக்கூடாது, வந்தா அடிக்கடி வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த செல்வாக்கு வேல்யூன்றது போயிடும், அதனால சினிமா கவர்ச்சியை நம்பி ஆட்சிக்கு வருதுன்றது கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. எப்போ தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி. இப்ப இங்க வந்த உடனே ஒருவேளை அதனால தான் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுன்னுக்கிறாங்களோ, வெளில வந்தா செல்வாக்கு போயிடும் அப்படின்னு. வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் செல்வாக்கு வந்துருமா? ஜனங்க வந்து அதுதான் ஆதவர்ஜுனா இப்ப கடைபிடிக்கிறாரு போல. அதுதான் நான் கேட்கிறேன், எப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னு ஜனங்கள் இது எப்படி இருக்குன்னா, அதுதான் பனையூர் பண்ணையார்னு சொல்றாங்க. பண்ணையார் வந்து வயலுக்கெல்லாம் வரமாட்டாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்றீங்களா அப்படின்னு அப்படி அந்த மாடியில் நின்றுன்னு சொல்லுவாரு. சரிங்க ஐயா செய்யறோம் ஐயா அப்படின்னு போவாங்க. இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வருவாங்க, அறுப்பறுத்து களத்து மேட்டில் கொண்டு வந்து கொட்டுவாங்க, அதை வந்து பின்னாடி வந்து குதிரில் போட்டு வைப்பாங்க. இவர் பார்த்துட்டு ரைட் இந்தா அப்படின்னு பொங்கலுக்கு வந்து வேட்டி துணி எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரியே அரசியல் பண்ணலான்னு நினைச்சுக்கிறீங்களா? நாங்க வெளில வர மாட்டோம், இவரை வெளில வாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் வெளில வாங்க அப்படின்றாரு. அப்ப எல்லாரும் வரணும், இவர் வரமாட்டாரு, எல்லாம் கொண்டு வந்து ஓட்ட கொட்டணும். இவர் வந்து சிஎம்மா பனையூர்லயே பதவி ஏற்றுக்கணும், அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரு. எப்படி மந்திரி சபை கூட வந்து பனையூர்லயே நடக்குமா, இல்ல ஜார்ஜ் கோட்டைக்கு வருவாங்களா? இப்ப சொல்றாரு விசில் சத்தமே ஜார்ஜ் கோட்டைக்கு கொண்டு போகும் அப்படின்னு. ஏங்க விசில் சத்தம் பனையூர்ல ஜார்ஜ் கோட்டையை கொண்டு வாங்கன்னு புதுசா ஒன்று சொல்லிட்டு போங்களேன். என்ன இப்போ சரி, இப்போ அதே போல் அவர் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்தக்கூடிய தில்லும் திராணியும் தாவேகாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு. ஒரு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக ஒரு வலுவான கட்சி, இந்தியாவில் கிட்டத்தட்ட காங்கிரஸை வந்து கடுமையாக பல இடங்களில் தோல்வி அடைச்சிருந்திருக்கு. அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவை ரொம்ப மட்டம் தட்டியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, தாவேகா தலைமையில் மக்கள் கூட்டணி, பாஜக தலைமையில் மற்றும் சிலர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. கரெக்ட். ஸோ அப்போ அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு, அதாவது பாஜகவை மட்டும் இல்லை, பாஜக அதிமுக களத்திலே இல்லை, திமுக தாவேகாங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறாரு. இப்போ 50 ஆண்டு கால அரசியல் பின்னணி உள்ள பாஜக இருக்குது, அதிமுக இருக்குது, இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, 4 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு எடப்பாடி. ஒரு எப்படி சார் இவர் காம்ப்ளிகேட் பண்ணுறாருங்கிற கேள்வி. சார் நீங்கள் வந்து அரசியல் கட்சி தொண்டர்கள் கிட்ட பேசினீங்கன்னாலோ இல்லை வந்து அரசியல் தெரிஞ்சவர்கள் கிட்ட பேசுறீங்கன்னாலோ அப்போ வந்து இதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் பேசுறது நீங்கள் எதை பேசினாலும் விசிலடித்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய ரசிகர்கள் முன்னாடி. அதனால நீங்க சொல்லுங்களேன் தாவேகா தான் இருக்கு, திமுக கூட களத்திலேயே இல்லைன்னு சொல்லுங்களேன். என்னப்பா என்ன குறைஞ்சு போச்சு? அதை ஏத்துக்கிறாங்க, திமுக இருக்கிறதுங்கிறது ஏத்துக்கிறாங்க. அது கூட இல்லைங்க, திமுக கூட இல்லைங்க. ஏன் நீங்க திமுக மட்டும் சொல்றீங்க? ஏங்க நீங்க 45% ரீச் ஆயிட்டீங்கல்ல, அப்ப இதுக்கு மேல எந்த கட்சியாவது எதிர்க்க நிக்க முடியுமா? இப்போ திமுக 200 சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க 234 சொல்லுங்க, 254 கூட சொல்லுங்க, தப்பே கிடையாது. கேட்டா பாண்டிச்சேரியில வந்து 20 சீட்டு ஜெயிக்க போறோம்னு சொல்லுங்க. ஏன் அதை மட்டும் விட்டு வச்சுக்கிறீங்க? இங்க வந்து நீங்க பதவி ஏத்துக்காங்க, அங்க புஷி ஆனந்த போயிட்டு சிஎம்மா பதவி ஏத்துக்க வச்சுக்காங்க. ஒரே நேரத்தில் பாருங்க 2 மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போறோம் சொல்லிட்டு போங்களேன். காசா பணமா அண்ணன் கிட்ட தானே கேட்குறேன், கறிகஞ்சிக்கும் சேர்த்து கேளுன்ற மாதிரி இருக்குது. அது எதை இப்போ நீங்க அவர் பேசும்போது கவனிச்சிங்களா,
முதலமைச்சர் அப்படின்னு ஹாஹாஹான்னு ஒரு சிரிப்பு, சிஎம் சார் அப்படின்னு ஓன்னு ஒரு சிரிப்பு, விசிலு, என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார் அப்படின்னு ஓன்னு ஒரு சிரிப்பு, பேய் திமிங்கலம் மண்ட கஷாயம், அவங்க கூட இந்த மாதிரி சிரிச்சது கிடையாது. அதை விட பயங்கரமா இங்க சிரிச்சு நிற்கிறாங்க. அதே மாதிரி அவர் சொல்றாரு, இப்ப நீங்க சொன்னீங்களே தாவேகா தான் இருக்குது அப்புறம் திமுக இருக்கு அப்படின்னும் போது ஓன்னு சிரிக்கிறாங்க. எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்றாரு. நாங்க தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணியில் பெரிய கட்சியா இருக்கோம், எங்களோட அடுத்த இடத்துல கீழே 2வது இடத்துல திமுக இருக்குது, 3வது இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்றாரு. இதுக்கு போய் மொக்க ஜோக்கு கேட்ட மாதிரி ஊந்து சிரிக்கிறாங்களே. அப்புறம் இதை சினிமா ரசிகர் மன்ற கூட்டம்னு சொல்லாம இதை போய் அரசியல் பேசுறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த ரசிகர்கள் தான் அவரை கவுக்க போறது. எந்த ரசிகர்கள் இவரை ஜார்ஜ் கோட்டையில கொண்டாந்து பதவியில வைக்க போறோம்னு நினைக்கிறாங்களோ அந்த ரசிகர்கள் தான் இவரை கவுத்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்க போறாங்க. இந்த தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு ரசிகர்களெல்லாம் சோகத்தில் இருப்பாங்க, மற்றவங்கள்லாம் உழுந்து சிரிக்க போகிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக அவங்கெல்லாம் சிரிக்க போகிறாங்க பாருங்க. சமீபத்தில் இங்கிலீஷ் சேனலில் ஒருத்தர் சிரிச்சா இருப்பாருங்க, அதை விட பயங்கரமாக சிரிக்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. சார் அதே போல் அவர் விஜய் சொன்ன அந்த ஊழல் சக்தி அதிமுகங்கிற விஷயத்தை பதிவு செஞ்ச உடனே அதிமுக தரப்புலேருந்து பல்வேறு விமர்சனங்கள்லாம் உடனே பதிலடிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு, அதிமுகலேருந்து விலகி போன செங்கோட்டையன் உத்தமரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடியும் அதை பேசிட்டாரு. இல்லை அது பாருங்க, அவர் உத்தமரா இல்லையா அப்படின்றதுக்கெல்லாம் நான் வரல. நீங்கள் அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க, திமுக தீய சக்தி, அது ஊழல் கட்சி கிடையாதா? தீய சக்தி ஊழல் கட்சி கிடையாதா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. திமுக ஊழல் சக்தின்னு சொல்லிக்கிறாரா? ஏன் சொல்லல? அதிமுக மட்டும் ஊழல் சக்தின்னு சொல்றாரு. சரி, அப்போ இவருடைய வழிகாட்டிகள்னு யார சொல்றாரு? ஊழல் சக்தி, தீய சக்தி, இந்த கட்சி தலைவர்களை தான் வழிகாட்டின்னு சொல்றாரு. ஏங்க யாசர் வந்து ஒரு மொளமாரி அப்படின்னு நான் சொல்லிட்டு யாசர் தான் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொன்னா பாருங்க இப்பவே சிரிக்கிறான். டேய் நீ என்ன பைத்தியக்காரனாடா? அவனை போயிட்டு நீ இப்படி சொல்லிட்டு அவன் தான் உனக்கு வழிகாட்டின்னு சொல்றியா? அப்ப நீயும் அவனை மாதிரியே தான் பண்ண போறியா அப்படின்னு கேட்பானா மாட்டானா? அந்த மாதிரி இது தீய சக்தி, இது ஊழல் சக்தி, ஆனா நாங்க அவங்க வழிகாட்டுதல் படி நடப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப நிஜமாவே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்க என்ன நினைச்சிட்டு பேசுறாங்க? எதை சொன்னாலும் சிரிக்கிறதுக்கு ஒரு கும்பல். அந்த சில அந்த வெப் சீரிஸ்லையும் சரி சிலதுலையும் சரி ஏதாவது இந்த காமெடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டயலாக் போட்ட உடனே பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போடுவாங்க தெரியுமா, ஹஹா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சீரீஸ்லாம் ஊத்திக்கும். ஜனங்களா சிரிக்கணும். நீங்களா வந்து சிரிப்பை பிஜிஎம்ல போட்டு விட்டு அதை வச்சு அவங்களை சிரிப்பு மூட்டணும்னு நினைச்சீங்கன்னா சொதப்பிடும். அந்த மாதிரி தான் என்ன சீரியஸா பேசுறோம். ஒண்ணு வேணாங்க, நாளைக்கு நான் தான் சிஎம், மே மாசம் நான் பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு விஜய சொல்லுங்க, உடனே ஓடு சிரிப்பாங்க எல்லாரும். எங்க இதுனா காமெடியா அப்படின்னா இல்லைங்க, தலைவர் எது பேசினாலும் நாம சிரிக்கணும். ஏன்னா சிரிக்க போவது யாரு? இல்ல அது வேற இன்னொரு ப்ரோக்ராம், நம்ம பேரை மாத்தி வச்சிருவோம். அந்த மாதிரி தான் நடந்திருக்குது சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு. இதை போயிட்டு நீங்க அரசியல் கட்சின்றீங்க, நாங்க தான் வந்து பெரிய சக்தின்னு சொல்றீங்க. அங்க இருக்கவங்க யாரும் யோசிக்கிறதும் கிடையாது. அதான் இபிஎஸ் பயங்கரமா பேசுற கள நிலவரமே தெரியாது, டிவியை பார்த்தாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. கள நிலவரம் தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க, களமே தெரியாது அவருக்கு. அப்புறம் தானே கள நிலவரம் தெரியாது. மத்தவெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து கள நிலவரம் தெரியலன்னு சொல்றீங்க, மத்தது மட்டும் தெரியுமா அவருக்கு? இபிஎஸ் அதான் சைலண்டா கலாச்சி விட்டாரு. 7G ரெயின்போ காலனில சொல்லல, உனக்கு ஆடவும் தெரியாது ஆடாதரான்னு சொன்னா அந்த மாதிரி உனக்கு கள நிலவரமும் தெரியாது, டிவியை பார்த்து செய்தி தெரிஞ்சுக்கணும் அதுவும் தெரியாது அப்படிங்கிற பேசிக்ஸ்ல எடப்பாடி சைலண்டா செஞ்சு விட்டுருக்காரு. ஏங்க அவர் டிவியை பார்த்தா என்ன பார்க்க போறாரு? அவரு ஒருவேளை போகோ சேனல் பார்ப்பாரோ இல்ல கார்ட்டூன் நெட்வொர்க் பார்ப்பாரோ, எது பார்ப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆர் மேபி அவருடைய படம், அந்த பாட்டு, டான்ஸு அதை மட்டும் தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்களும் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விடுங்க, அதாவது நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் செஷன் அந்த வசூல் ராஜாவில் வரா மாதிரி நம்ம சேனலில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு அப்படியே சிரிச்சு அதை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம். இல்லை சார், இப்போ அதிமுக ஒரு வலுவான கட்சி, அதை தொடர்ந்து எதிர்க்கிறாரு. இப்போ திமுக எதிர்த்தாங்க, இப்போ தாவேக அதிமுக எதிர்க்காங்க. விஜயும் டைரக்டா பேசுறாரு. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம், நீங்க யார ஒன்னா எதிர்த்துட்டு போங்க, உங்களை யார் ஆதரிக்க போறாங்க, எத்தனை பேர் ஆதரிக்க போறாங்க, அதுதான் கேள்வி. நீங்க என்ன இப்போ இங்க சந்து மூலையிலலாம் மீட்டிங் நடக்கும்போது நான் அமெரிக்காவை கேட்கிறேன், நான் ரஷ்யாவை கேட்கிறேன் அப்படின்லாம் பேசுவாங்க.
பார்க்குறவங்க மாபெரிய ஆளுப்பா அமெரிக்காவை தைரியமாக கேட்குறாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது. நான் வந்து இவரை எதிர்க்கிறேன் அவரை எதிர்க்கிறேன் திமுகவுக்கு எதிராக நாங்கள் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு போங்கங்க. உங்கள் ரசிகர்கள் ஒன்றா கைத்தட்டி விசில் அடிப்பாங்க, பொதுமக்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்க தானே போறீங்க நீங்க. இல்லை சார், அதுதான் நான் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ அவர் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அதிமுக வச்சாலும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேட்பாளர்கள் தொடர்ந்து 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி ஒரு 5 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி. இன்னும் வேட்பாளர் யாருன்னு தெரியல. தாவேக்கால தேர்தல் அறிக்கை குழு தான் மாவட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல அதிமுகவை இவ்வளோ மட்டம் தட்டி பேசுறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? நீங்க வேட்பாளர் யாருன்னு தெரியலன்றீங்க. 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். நான் அன்றைக்கே சொன்னேன், வந்து யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகி கேண்டிடேட்டாக நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கெஜெட்டில் போயிட்டு பேரை மாற்றிடுவாங்க விஜய் அப்படின்னு. அப்படியா சார்? ஆமாம், 234 தொகுதியிலையும் விஜய் தான். அதுக்கப்புறம் நாளைக்கு சட்டமன்றத்தில் அந்த 234 பேரும் ஜெயிச்சு வந்த பிறகு மாண்புமிகு உறுப்பினர் விஜய் அவர்கள் அப்படின்னா குழப்பம் வரும். அத்தனை பேரும் எழுந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லை, தலைவர் பேரும் விஜய் இல்லையா, அதனால் அப்படி சொல்லக்கூடாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எண் 217 அப்படின்னோடனே அந்த விஜய் எழுந்து பேசுவார். அதுக்கப்புறம் மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் அப்படின்னோடனே அந்த விஜய் எழுந்து பேசுவார். எங்கே பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய். அது என்ன தமிழ் படமா? ஆமாம், தமிழ் படம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது பாருங்களேன். சிவா பேருந்து நிலையம், சிவா சவப்பட்டி நிலையம், சிவா ஏடிஎம், சிவா இது அப்படின்ற மாதிரி எங்க பார்த்தாலும் விஜய் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து அதிமுக அவ்வளோ பெரிய கட்சி, தேர்தல் பாருங்க. நாங்க வெளில போகவும் மாட்டோம், வெளில வரணும் அவசியமும் கிடையாது. வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இருப்போம். ஜனங்க அப்படியே சொல்ல போனா இது நடந்தாலும் நடக்கலாம். எந்தெந்த தொகுதியில் இருக்கோம், கன்னியாகுமரியிலேருந்து எல்லா தொகுதியில் இருக்கவங்களும் நோ நாங்கள் பனையூரில் இருக்க பூத்தில் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு வந்து நிற்க போகிறாங்க பாருங்களேன். இவங்க வந்து ஒரு பஸ்ஸை கூட்டின்னு வந்து பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஓட்டு போட வந்திருக்காங்க. இப்படி ஒரு காமெடி பண்ணாலும் நடக்கும். அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஆனால் இவர் அந்த மாதிரி ஒரு காமெடி படம், அது ஃப்ரெண்ட்ஸ் தான். அது என்ன படாது? ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுதான். அது கூட வடிவேலுனால அது வந்து காமெடியாக ஓடிச்சு. மற்றபடி இவர் வந்து பெரிய காமெடி ஆக்டராக தெரியல. இப்போ வந்து அவர் பெரிய காமெடி ஆக்டராக வந்துட்டு இருக்கார். நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். பட் இது சக்சீட் ஆகுது. அட்லீஸ்ட் அவர் ரசிகர்களாவது பார்த்து சிரிக்கிறாங்க. பார்ப்போம் சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றியா சார்.